கைகட்டி உற்சாகப்படுத்த அடுத்தபடியாக நம்முடைய சபையுடைய பொருளர் அம்மா அவர்களை வருக வரவேற்று மெர்சி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துமாய் அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக சபை சங்க உறுப்பினர் மிஸ்டர் அமல்ராஜ் சார் ஐயா அவர்களை வருக வரவேற்று
போய் அப்படி ஓரமா நில்லு, வரேன். சரிங்க. இங்கப்பா, இப்படி வீட்டு வாசல்னா வந்து நிற்கக்கூடாது, புரியுதா? புரியுதுங்க. ஏயா இவ்வளவு ஆண்டு கொண்டு கேட்டிருக்கீங்களே, என்னையா விசேஷம்? ஓ, என்ன விசேஷம்னு கேட்குற அளவுக்கு நீங்க முக்கியமான ஆளாயிட்டீங்களோ? மன்னிச்சிருங்கயா. எஸ்லே மாநில வளாகத்தில் நிறைய கடை கட்ட வேலை நடக்குது. அதை பார்க்க முக்கியமான ஆளுங்களாம் வராங்க. அவங்களுக்கு கம்பளி செய்யத்தான் ரோமம் போதுமா? ஏயா அப்போ பிரதிஷ்டைக்கு எல்லாருமே கூப்பிடுவீங்களாயா? என் கையில் இருக்கே, அது ரோமமா இல்லை கம்பளியா? ரோமனாக. நாற்றம் அடிக்கிற இந்த ரோமத்தை குளித்து போத்துக்க முடியுமா? அது எப்படிங்கயா முடியும்? புரியுதுல? ரோமன்னா ஒரு காலத்தில் கம்பளியாகும். போ போ. சரிங்கயா, நான் வரேன். எஸ்தர், ஐயா கிட்ட காசு வாங்கி போகணும். சரிப்பா. அப்பா, நம்ம பெட்ரோல் வழியா தானே வீட்டுக்கு போறோம். ஆமா எஸ்தர். அங்கதானே சாமி தாத்தா தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு. ஆமாம்மா. ஏன்பா, தாவீது ராஜா நம்மளை போல ஆட்களா கிடையாது. அவரை எதிர்த்த கடவுள் ஏன்பா நம்மளை ஒதுக்கி வச்சாரு? இல்லம்மா, நிச்சயம் நம்ம கடவுள் யாரையும் வேண்டாதவங்களை ஒதுக்கி வைக்கவே மாட்டாரு. அவரே ரொம்ப நல்லவரு. ஏன்பா, நம்ம ஊருக்கு வெளியவே இருக்கோம். இதோ அந்த வியாபாரி கூட நம்ம வாசலுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாரே. அவர் கூட சில மனுஷங்களால தான் நம்ம இப்படி ஆயிருந்தோம். ஆனா அவங்க பண்றது தப்புன்னு அவங்களுக்கு எதிரில. அவங்களுக்கு தெரியல, சரி. ஆனா ஆண்டவருக்கு தெரியலப்பா. நிச்சயமா. அப்படின்னா அவங்களுடைய ஆண்டவர் நம்ம மறந்துட்டாரப்பா. அப்பா, என் ஆட்டுக்குட்டி சேத்துல மாட்டிக்கிச்சுப்பா. இருமா, நான் பார்க்கிறேன். அப்பா, இதோ 2 பேரு வழியில நடந்து போறாங்க. நான் போய் அவங்ககிட்ட உதவி கேட்கிறேன். வேண்டாமா, இதே எஸ்தர், அங்க போகாத. உட்கார் விடுமா. ஐயா, ஐயா, எங்களோட ஆடு. ஏய் திருடி, அங்கேயே நில்லு. எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
சிதறுண்டு அலைவதற்கு காரணம் தங்களுடைய பாவங்களே என்று உணர்ந்து இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்கள் தங்கள் மீட்பரிடத்தில் திரும்பும் நாள் இதோ வந்தது.
ரட்சிப்பெனும் நற்செய்தி, ரட்சகராகிய நற்செய்தி, நமக்காக ரத்தம் சிந்தின நற்செய்தி, மாம்சமான நற்செய்தி, மரணத்தை வென்ற நற்செய்தி, உனக்கும் எனக்குமான நற்செய்தி, மண்ணிலிருந்து உருவான மனிதனை மகிமையின் ரூபமாக மாற்றும் மாபெரும் நற்செய்தி, உலகெங்கிலும் உள்ள சர்வ சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டிய இயேசு கிறிஸ்து எனும் நற்செய்தி, பாவத்தில் வீழ்ந்த மனித இனத்தோடு பரலோகமே இணைக்கப்பட்ட நாம், வரத்தையும் நம்மையும் இணைத்த பாலமாகிய கிறிஸ்து என் மண்ணில் உதித்த நாம். அனைவரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாடகம் இனிதே நிறைவடைந்தது. அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் கப்பல் மூலமா ஆண்டுடைய வாசனை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு துணையாக இருந்த ஆன்ஸ் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அது மட்டும் இல்லை எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோருக்கும் சபை மெம்பர் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை எனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன பிள்ளைகள்லாம் அப்படி முன்னாடி நான் நினைக்கிறேன் உங்களுக்குலாம் கப்பல்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். உங்களுக்குலாம் தெரிகிற மாதிரி இருந்தாங்க. என்னை பற்றி நான் ஒரு சின்ன இன்ஃபோர்ட் கொடுத்துறேன். என்னுடைய பெயர் பென்ஜமின் பிளஸி. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னுடைய மனைவி நான்சிமா. மேரேஜ் ஆகி 3 மாதம் ஆகுது. ஆமாம். நான் ஸ்கிரிப்சர் யூனியன் அப்படிங்கிற ஊழியத்தில் மிஸ்னரியாக இருக்கிறேன். விருதுநகர் தென்காசி 2 மாவட்டம் பொறுப்பாக இருக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டுகளை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஆண்டு சொல்கிறாங்க. ஓகே, உட்காருங்களா? கொஞ்சம் பின்னாடி. கொஞ்சம் பின்னாடி. கொஞ்சம் மைக்கு பிடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் பின்னாடி வைக்கலாமா? கொஞ்சம் பின்னாடி. கையை கட்டி வைக்க முடியாத சூப்பர். நான் வரும்போது நான் ஒரு ராஜபாளையத்தில் தங்கியிருக்கிறேன். விருதுநகர் தென்காசி அப்படிங்கிற மாதிரி இந்த 2 மாவட்டம் பொறுப்பு அப்படிங்கிறதுனால ராஜபாளையத்தில் தங்கியிருந்து ஊழியர் செய்கிறேன். நான் வரும்போது அண்ணே நீங்க மட்டும் ஊரா சுத்துறீங்க அண்ணே, என்ன நீங்க கூட்டிகிட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. நானும் சரி ஓகே உன்னை கூட்டிட்டு போனா இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சதுதான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் சொன்னதை கேட்டு ஓகே தெரிஞ்சதான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவங்க வந்தவங்க உங்க எல்லாரும் பார்த்து இப்படி வெட்கப்படுறது என்ன தெரியும்? ஜெனி, இதோட பேர் ஜெனி. ஜெனி கூப்பிட்டு அப்படிதான் என்ன பாருங்க. இங்க பாரு, வெட்கப்படாத, இவங்களை பார்த்து ஒரு ஹாய் சொல்லி பார்ப்போம். என்ன நாளும் வெட்கப்பட மாட்டான். உங்களை பார்த்து ரொம்ப வெட்கப்படுறான். இங்க பாரு,
என்ன பண்ணா வைக்கப்படுறான்? சரி இங்க பாரு, என்கிட்ட வந்து காதுல சொல்லு, எதுக்கு வைக்கப்படுற? ஓ, எதுக்கு தெரியுமா வைக்கப்படுறானா? நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்களா? எல்லாரும் இல்லை, நீங்க எல்லாரும் அழகா இருக்கீங்களா? சரி ஓகே, இங்க பாரு ஜெனி, இவங்க எல்லாரும் ஏன் தெரியுமா அழகா இருக்காங்க? நீங்க பிசினஸ் ப்ரோக்ராம்ல அதனால பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் பவுடர் தான் போட்டு இருப்பாங்க மூஞ்சிக்கு, அதனால இவ்வளோ அழகா இருக்காங்க. டேய் சொல்லுப்பா, இவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க இவ்வளவு நேரம் சொல்ல. சரி ஓகே, இவங்களுக்கு நீ என்ன சொல்லி கொடுக்க போற? நிறைய சொல்லி கொடுக்கா? ஏய் நிறைய சொல்லி கொடுக்க, என்ன சொல்லி கொடுக்க போற சொல்லு. பாட்டு படி, என்ன பாட்டு படிக்க போற? முன்னாடி இருக்கிறவங்க கை வைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஜீசஸா? ஏசப்பாவுக்கு பிறந்தநாள்னா நீ ஹாப்பி பர்த்டே டு ஜீசஸ்க்கு வருவியா? அதான் நான் உனக்கு பிடிச்ச பாட்டு. வச்சுட்டு வந்து ஆண்டு பாடுகிறோம். ஏய் நீ பேரண்ட் கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டா படிக்க வேண்டாம். இவங்களுக்கு ஒரு கதை சொல்லி கொடு. கதை தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா சொல்லி கொடு கதையை. ஒரு புள்ள, ஒரு பாட்டி, அந்த வளைய. ஏய் இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சின்ன வயசுல நமக்கு பாட்டியை தாத்தா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படிதானே? தெரியும் தானே? சரி ஓகே விடுங்க, வேற ஏதாவது கதை தெரியுமான்னு கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஏய் வேற ஏதாவது கதை தெரியுமான்னு கேட்குறாங்க. வேற ஏதாவது கதை தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா சொல்லு. வேற ஒரு இல்லை, வேற ஒரு பாட்டி, வேற ஒரு படிச்சுட்டு வேற ஒரு உடைய ஜெனி என்ன சொல்றா? அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையை இங்க பாரு, கதைலாம் எனக்கு தெரியும். இந்த பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுப்பாங்க. இவங்களுக்கு நிறைய வசனம் தெரியும். இருந்தாலும் கூட இவங்களுக்கு உனக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க. வசனம் சொல்லி கொடு. வசனமா? நான் என்ன சொல்லி கொடுக்க சொல்ல? பைபிள்ல இருந்து வசனம் சொல்லி கொடுக்க சொன்னேன். பைபிள்ல இருந்து வசனமா? பைபிள்ல இருந்து அப்படி இல்லை. உங்களுக்கு வசனம் தெரியுமா தெரியாதா? ஏதாவது ஒரு வசனம் சொல்லி பார்ப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, நீ சொல்லு. சரி காலத்துக்கு நானா சொல்றேன். நான் கடிச்சு வைக்க மாட்டேன், காலை கூடு. என்ன பார்த்தா கடிச்சு வைக்கிற மாதிரியா இருக்கு காலை கடிச்சு வைக்கிற மாதிரியா இருக்கு. அப்போ சொல்லுங்க ஜெனி, அப்படி சொல்லி பார்ப்போம். அன்னைக்கு காலை கூடு அப்படின்னு சொல்லி அவங்க காலை கூட அவங்க காலை கூடு. தெரிஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடு. உங்களுக்கு தெரியாதுங்க இவன் என்ன வசனம் சொல்லி கொடுக்குறாங்க. இவன் பேசுனா அவன் பேசணும். ஓகே டேய், உனக்கு தெரிஞ்ச வசனத்தை எனக்கு சொல்லி கொடு. என்ன இது? நீ சொல்ல சொல்லி சொல்லுவாங்க. நீ சொல்லுவீங்கல்ல, நீ சொல்ல சொல்லி சொல்லுவீங்கல்ல. ரெடியா இருக்கீங்களா? யாருமே சொல்லல. எல்லாரும் சொல்லுவீங்களா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி.
எல்லாரும் அருமையா சொல்றீங்க. நான் ஒரு டைம் கூட சொல்லுங்க. ஆங்கிலேய வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. ரெடி. சரி, யாராவது இந்த வசனத்தை சொல்லலாம்? இங்க இருக்கிறது சொல்லிக் கொடுத்த வசனத்தை யாராவது ஒருத்தர். யாருமே இல்லையாமா? யாராவது இருக்கீங்களா? பாவிகளை வச்சுக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. யாராவது இருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க முன்னாடி போகணும். யாராவது இருக்கீங்களா? சரி, ஓகே. எல்லாரும் ஒரே ஒரு டைம் சத்தமா சொல்லுங்க. நான் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. ஓகே, இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. என்ன சொல்லு? நான் மட்டும் ஆமா, நான் நன்றி சொன்னேன். நீ நன்றி உரையை சொல்லுடா. சரி, ஓகே, நீ சொல்லு. என்ன சொல்ல போற? ஜம்முன்னு அமர்ந்திருக்கும் நம்முடைய ஐயா அவர்களுக்குமா? நம்முடைய ஐயா அவர்களுக்கும் கம்முன்னு அமர்ந்திருக்கும் சபையார் அனைவருக்குமா? உன்னுடைய நன்றிகளையும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். ஓகே, இவனை போவச்சிடலாம். ஜெனியை போவச்சிடலாம். எல்லாரும் ஒரு நாட்டை போடுவோம். ஓகே, இங்க பாரு, உனக்கு இங்க ஃபிளான்ஸ் அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? நீ போயிட்டு வா. நீ சொல்லி கொடுத்த வசனத்தை ஞாபகம் வச்சுருக்கீங்களா? நீங்க எல்லாரும் சொல்லி கொடுத்த வசனத்தை ஞாபகம் வச்சுருக்கீங்களா? நம்ம பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 சொல்லுங்க. அப்போ நீங்க எல்லாரும் சொல்லி கொடுத்த வசனத்தை என்ன இப்பதான் பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இதுக்குரிய அர்த்தத்தை ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கை கட்டிங்க. கை கட்டிங்க. ஓகே, ஒரு சின்ன ஒரு மேட்சுக்கு நீங்க அப்படியே கவனிக்கணும். ஓகேவா? மனசு இல்லையா? உன்னை எப்படி போகணும்னு நினைக்கிறேன்.
ஒரு வசனம் சொல்லிக் கொடுத்தேன். அந்த வசனத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படிங்கிறது. நான்சி அக்கா சொல்லிக் கொடுத்த மாதிரி, நான்சி அந்த என்னுடைய வயது சொல்லிக் கொடுத்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்கள், பெரியவர்களுக்கு மாசத்தின் கிரியைகள் பார்க்கணும். பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் என்னைக்கு பிறக்கிறாரோ அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? உண்மையான கிறிஸ்தவரா வாழலாம். அந்த இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துக்குள்ள வரணும். எத்தனை பேர் உள்ளத்துக்குள்ள வரணும்னு ஆசையா இருக்கு? சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஏசப்பா நம்ம உள்ள வரணும்ல. ஒன்றும் இல்லை, ஏசப்பாட்ட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஏசப்பா எனக்குள்ள நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருக்கும் உள்ளத்துக்குள்ளே யார் வருவா? ஏசப்பா வருவான். ஓகேவா? சின்னதாக கேட்கலாம். கையை வச்சுக்கோங்க. நான் பார்க்க மாட்டேன். பசங்க, சின்ன பசங்க யாரையுமே பார்க்க மாட்டேன். ஏசப்பா இருதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் கையை வச்சுட்டு யார் பக்கத்தில் பேசுறாங்க. சூப்பர். முன்னாடி இருக்கிற பசங்க கையை வச்சுருக்கீங்க. நான் சொல்லுவேன். அன்பு நிறைந்த அவர்களே, இந்த நேரத்திலும் எங்களுடைய பாவங்களை உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் கழுவி சுத்திகரித்து உடைய பிள்ளை என்ற சார்ந்த எங்களுக்கு தாங்க. பாவிகளை வச்சுக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் எங்கள் உள்ளத்தில் வாங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் யார் இருக்கா? ஏசப்பா இருக்கிறாங்க. நம்ம பாவத்தை ஏசப்பாட சொல்லும்போது ஏசப்பா நம்ம நினைச்சு அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.